வணக்கம். மேஷ ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். எல்லோரும் சொல்வதை போல அது 7.5 சனி காலம்தான். 2 வருடம் விரைய சனி, 2.5 வருடம் ஜென்ம சனி, 2 வருடம் பாத சனி என்று தொடர்ச்சியாக 7 வருடங்கள் 7.5 சனி தொடர்ச்சியாக 7.5 வருடங்கள் அந்த ராசியை ஆட்சி செய்ய போகிறது. அந்த ராசியை இயக்கப் போகிறது என்று வேணால் வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த விரையச்சனியான இந்த 2 வருட காலம் எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். சனி பகவான் வியாழனுடைய வீட்டுக்கு வர்றார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்றார் இல்லையா? மீன ராசி ஒரு சுபத்துவமான இடம். அவருக்கு இடம் கொடுத்த அந்த குரு பகவானும் சுப வீட்டிலேயே இருக்கிறார். அவர் சுக்கிரனுடைய வீட்டிலையும், அதன் பின்னர் புதனுடைய வீட்டிலும், அதன் பின்னர் சந்திரனுடைய வீட்டிலுமாக இருக்க போகிறார் அல்லவா? எல்லாமே சுப வீடுகளாக இருக்கிறது. இதுல தான் நீங்க 7.5 சனி ஆரம்பிச்சேன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். செலவுகள் அதிகமாகும்னு சொல்லியிருக்கோம். அந்த செலவுகள் பூராமே நல்ல செலவுகளாக இருக்கும். நல்ல செலவுகளாக இருக்கும். எப்படிப்பட்ட செலவுகளாக இருக்கும்? உங்க பிள்ளைகளுக்கு உரிய செலவுகளாக இருக்கும். உங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு செய்யக்கூடிய முயற்சிகள் சம்பந்தமான செலவாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளினுடைய மேல் படிப்புக்கு பயன்படக்கூடிய செலவாக இருக்கலாம். உங்களுடைய தந்தையாருக்கும் தந்தையார் வழி உறவினர்களுடைய மேம்பாட்டிற்காக நீங்க செய்யக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய அருட்பிரயாணங்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய செலவுகளாக இருக்கலாம். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் ஏதேனும் நன்கொடை கொடுக்கக்கூடிய செலவாக இருக்கலாம். குலதெய்வ வழிபாட்டிற்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்களாக இருக்கலாம். இளைய சகோதரர்கள் மற்றும் தாய்வழி உறவினர்களுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம். உங்களுடையவே மேல் படிப்புக்கு செலவு செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கலாம். அனைத்துமே இந்த வியாழன் புதன் சம்பந்தப்பட்டு இருப்பதால் மிகவும் அற்புதமான சுப செலவுகளாக இருக்க போகின்றன. அப்ப சந்தோஷம் தானே? செலவு எதற்கு செய்கிறோம் என்பதுதானே முக்கியம். ஆகார அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாரகளா கடை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா வள்ளுவர். அதை போல நீங்கள் அற்புதமான நல்ல செலவுகளை எல்லாம் செய்ய போகிறீங்க. நல்ல செலவுகள் எல்லாம் செய்ய போறீங்கன்னு சொல்லியாச்சே. அப்போ யாருக்காவது கடன் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. கொடுத்தா வராது. யாருக்காவது கடன் வாங்குவதற்கு ஜாமீன் கையெழுத்து போட முடியுமா? போடக்கூடாது. போட்டா நீங்களே கட்ட வேண்டி வரும். இதுல எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். புதிதாக ஏதாவது முதலீடு செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலில் லாபம் நன்றாக இருக்க போகிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வர்களுக்கு லாபம் மிகவும் நன்றாக இருக்க போகிறது. அந்நியர்களினால் லாபம் நன்றாக வரப்போகிறது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் புதிதாக எதிலும் கொண்டு கால் வைக்க கூடாது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நன்றாக லாபம் வரும். சுப செலவுகள் நன்றாக இருக்கிறது.
உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆரம்பத்தில் சிறிது தடைப்படுவது போல் தோன்றி முடிவில் வெற்றியை கொடுக்கும். ஆரம்பத்துல முயற்சிக்கு முட்டுக்கட்டை வருவது போல தோன்றும், இறுதியில் அந்த முயற்சிகள் வெல்லும். இந்த மேசராசி மட்டும் கொஞ்சம் நுணுக்கமா கவனிக்க வேண்டிய விஷயம். முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை வருமாயா? வரும். ஆனா கடைசியில ஜெயிச்சிரும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நிறைய அன்பர்கள் நீங்க பலனை மட்டும் சொல்லுங்க, ஜோதிட ரீதியா காரண காரியங்களை சொல்லி எங்களுக்கு அது தேவைப்படாது, அதனால நடக்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அன்பர் சொன்னார். அதனால நடக்கிற விஷயங்களை மட்டும் சொல்றேன். என்னென்ன காரணங்கள்னாலதான் இதுன்னு சொல்ல முடியும். அது சொன்னா பதிவினுடைய நேரமும் அதிகமாகுது. அது மக்களுக்கு மக்களே தொடர்பு கொண்டு என்ன நடக்குங்கிறத மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சொல்றேன். அப்ப இதுவரைக்கும் சொன்னதனுடைய சாராம்சம் என்ன? சுப செலவுகள் நன்றாக இருக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் லாபம் நன்றாக வரும். புதிதாக எதிலும் முதலீடு செய்யக்கூடாது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முதலில் தடைப்படுவதில் தோன்றினாலும் இறுதியில் வெல்லும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. அப்படி எடுத்தா ஒரு தடவைக்கு கலந்து பேசுவது நல்லது. ஏனென்றால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமாக சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றது. அதனால அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்துல கவனமாக இருங்க. முடிவெடுக்கிறதுல கவனமா இருங்க. ஒரு தடவைக்கு 2 விட கலந்து பேசி நல்ல முடிவுகளா எடுங்க. 5ஆம் இடம் அத கேது பகவான் வருவதால உங்களுடைய அடிவயிற்று பகுதியில ஏதேனும் உடனடியாக வைத்தியம் செய்ய வேண்டியிருந்தால் காலதாமதம் இல்லாமல் உடனே செய்யுங்க. வயிற்று வலி வருகிறது, சிறிது கட்டி இருக்கிறது போல் தோன்றுகிறது என்றால் உடனே சென்று மருத்துவருடன் காண்பித்து அதற்குரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலம் தள்ளி போடக்கூடாது. பிள்ளைகளினுடைய உடல் நலனையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளினுடைய உடல் நல கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு ஏதேனும் சிறு உபாதைகள் தென்பட்டால் உடனே மருத்துவருடன் காண்பிக்க வேண்டும். நீங்களே காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பித்துக் கொள்ள வேண்டும். காலதாமதம் செய்யக்கூடாது. காலதாமதம் செய்தால் கஷ்டப்பட நேரிடும். அதனால காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமாக, கண் சம்பந்தமாக ஏதேனும் இன்கன்வீனியன்ஸ் தொந்தரவுகள் வந்தால் உடனே மருத்துவரிடம் சென்று பார்க்க வேண்டும். அதே மாதிரி இடுப்பு அடிவயிற்று பகுதியில் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். இதுதான் உடல் சம்பந்தமான நாம் தெரிவிக்க வேண்டிய விஷயம். திருமண ஏற்பாடுகள் பூராமே தங்குதடையின்றி நடைபெற்று திருமண நிகழ்வுகள் கைகூடும். பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறதோ, மாப்பிள்ளைக்கு பெண் பார்க்கிறதோ நடந்தேறி திருமண நிகழ்வுகள் கைகூடும். திருமணமாகாத மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் நகலும். ஏன்னா சுப செலவுகள் செய்ய வேண்டி இருக்கிறது. சுபர் வீட்டிற்கு சனி அந்த செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதால் இந்த காரியங்கள்லாம் நடக்கப் போகின்றன. ஆதலால் 7.5 சனி ஆரம்பிக்கிறது என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். 7.5 சனி பகவான் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்த போகிறார். சுப செலவுகளை ஏற்படுத்த போகிறார். பிள்ளைகளுக்கான செலவுகளை ஏற்படுத்த போகிறார். தாய் தந்தையருக்கான செலவுகளை ஏற்படுத்த போகிறார். சகோதர சகோதரிகளுக்கான செலவுகளை ஏற்படுத்த போகிறார். தெய்வ திருப்பணிகள் செய்வதற்குரிய செலவுகளை ஏற்படுத்த போகிறார். இளைய சகோதரர்களுக்குரிய செலவுகளை ஏற்படுத்த போகிறார். பிள்ளைகள் வெளிநாடு செய்வதற்கும் மேற்படிப்பு செய்வதற்குரிய செலவுகளை எல்லாம் ஏற்படுத்த போகிறார். இவை எல்லாமே நல்ல செலவுகள் தான். பயப்பட வேண்டியதில்லை. வரவு நன்றாக இருக்கிறது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் வரவு நன்றாக இருக்கிறது. புதிதாக இதிலும் முதலீடு செய்யக்கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே முதலில் தடுமாற்றம் இருப்பது போல் தோன்றி, முயற்சிகள் தடைபடுவது போல் தோன்றி இறுதியில் முயற்சிகள் வெல்லும். இறுதியில் முயற்சிகள் வெல்லும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்தில் சகோதர சகோதரிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்ற வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமாக அதை கையாள வேண்டும். உடல் நலனில் அடிவயிற்று பகுதியில் ஏதேனும் பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். கண், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும்.
திருமணம் சம்பந்தமான நிகழ்வு அனைத்துமே நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு காலம் கணிந்து வருகிறது. திருமணம் நடக்காத மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே திருமண நிகழ்வு கைகூடிவிடும். ஆக 7.5 சனி என்று நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நல்ல வரவு, சுப செலவு, திருமண நிகழ்வு கைகூடுதல். நன்றி.